நமஸ்காரம். நம்முடைய உலகத்தில் சூரிய சந்திரர்களால் நாம் வாழ்கிறோம். பொதுவா இதிகாச புராணங்களில் சூரியன் எங்குள்ளார், எப்படி பிரயாணம் செய்கிறார், சந்திரன் எப்படி பிரயாணம் செய்கிறார், ராசிகள், நட்சத்திரங்கள், காலக்கணக்கு, வெயில் காலத்தில் நீண்ட பகல், மழைக்காலத்தில் சுருக்கமான பகல், இதை பற்றியெல்லாம் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. கண்ணன் கீதையில் சொல்லும்போது திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேது யுகபதுத்திதா என்று சொல்லுகிறார். 1000 சூரியர்களை ஒரு சேர எரித்தால் என்ன ஒளி இருக்குமோ அதை போல ஒளி என்று கீதையில வருது. அதே போல மகாபாரதத்திலும் அர்ஜுனன் அவனுடைய மகன் அபிமன்யுவை வஞ்சகமாக கொன்றுவிட்டனர். அதுக்கு காரணமான ஜெயத்ரதனை மாலைக்குள் முடிக்கிறேன், இல்லையேல் என் உயிரை விடுவேன் அர்ஜுனன் சூளுரைத்தான். மாலை நெருங்கியது, சூரியன் அஸ்தமிக்க போனது. இனி அர்ஜுனன் முடிந்தான் என அனைவரும் வேடிக்கை பார்க்க வந்தனர். அப்போது கண்ணன் தன்னுடைய சக்கராயுதத்தை வைத்து சூரியனை மறைத்தார். அதனால சூரிய ஒளி மறைந்தார் போல இருந்தது. உடனே தன்னுடைய சக்கரத்தை கண்ணன் விலக்க சூரியன் மறுபடியும் இருப்பது தெரிந்தது. இதற்குள் சூரியன் மறைந்து விட்டதாக நினைத்து அனைத்து எதிரிகளும் வந்து கூடினர். கண்ணன் சக்கராயுதத்தை எடுத்த உடனே சூரியன் தெரிந்தார். அர்ஜுனன் அம்பு விட்டான், ஜெயத்ரதன் முடிந்தே போனான். அப்போ ஒரு குறுகிய நேரத்துக்கு, ஒரு 20 நிமிஷத்திலேருந்து அரை மணிக்குள் அங்கு ஒரு சூரிய அஸ்தமனம் நடந்து மறுபடியும் உதித்து விட்டார். உண்மையில் சூரிய அஸ்தமனம் நடக்கவில்லை. சூரியன் இருந்தார், ஆனா கண்ணன் மறைத்தார். இங்கே அடியன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இந்த இடங்களுக்கு உபன்யாசத்துக்காக வந்தேன். இப்ப நியூசிலாந்துல இருந்து கடைசி 2 நாள் உபன்யாசங்கள் முடிவு பெற்றன. இந்த ஊரில் தான் உலகத்திலேயே காலையில் சூரியன் முதலில் உதிக்கிறார். அதனாலே வெயில் காலம் வந்தால் நீண்ட இரவுகள் 8-8:30 மணி வரைக்கும் சூரியன் இருக்கார். இன்னும் கேட்டால் நியூசிலாந்தினுடைய தெற்கு கோடியிலிருந்து ஒரு 5 மணி நேரம் விமானத்தில் பிரயாணம் பண்ணினால் தெற்கு துருவம், தென் துருவம் வந்து விடுகிறது. எப்படி நம்ம நார்வே, பின்லாந்து, ரஷ்யா அதுக்கெல்லாம் மேலே வட துருவம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நார்த் போல், சவுத் போல்னு சொல்றாளே. இதுல சில விஷயங்களை பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த போல்ஸில், துருவங்களில் 6 மாசம் இரவு இருக்காது, 6 மாசம் பகல் இருக்காது. அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு பகல் பொழுதேதான் 24 மணி நேரம், இன்னொரு 6 மாசத்துக்கு இரவு பொழுதேதான் 24 மணி நேரம். கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அதே போல இங்க இன்டர்நேஷனல் டேட் லைன் அப்படின்னு வைத்துள்ளார்கள். அது ஒரு கற்பனையான கோடு, பசிபிக் மகாசாகரத்தில் ஓடும் கோடு. அந்த கோட்டுக்கு இடது பக்கத்திலிருந்து தான் முதல்ல சூரியன் உதிக்கிறார். அந்த கோட்டுக்கு வலது புறத்தில் தான் சூரியன் மாலை பொழுதில் அஸ்தமனமாகிறார் என்று கூறப்படுகிறது. இது விஞ்ஞானிகள்லாம் ஏற்றுக்கொண்டது. இதுல வடதுருவத்துக்கு பக்கத்துல பார்த்தோம்னால் ஏதோ சில ஆண்டுகளில் ஸ்வீடன் நாட்டில் 20 நிமிஷம் மட்டும்தான் சூரிய உதயமே இருந்திருக்கிறது. பாக்கி நாள் முழுக்க சூரியனே இல்லை. காலையில் சூரியன் உதிக்கிறார் 11 மணிக்கு, மதியம் 2:30 மணி பொழுதுக்கு அஸ்தமித்து விடுகிறார். அப்ப ஆகாயத்தில் உச்சி வரைக்கும் அவர் ஏறுவதே இல்லை. சற்று உயரத்துக்கு ஏறிவிட்டு மறுபடியும் உடனே சடக்கென மறைந்து விடுகிறார்.
அப்ப ஒரு பக்கத்திலேயா இருந்தா நாள் முழுக்க சூரியன் இருக்கார், நாள் முழுக்க இரவு. இன்னொரு பக்கம் போனோம்னால் ஒரு நாளைக்கு 20 நிமிஷம்தான். இதெல்லாம் எதனாலே? பூமியினுடைய சுழற்சியினாலே. அது எந்த கோணத்தில் சூரிய ஒளிப்படுகிறதோ அதனாலே. அதனாலதான் நமக்கு நேரத்தில் மாறுதலும் வருகிறது. இதை பத்தி இங்க பேசிட்டு இருக்கிறச்சே, இங்குள்ள பக்தர்கள் நேரம், இடம், இதை பற்றி விஞ்ஞானம் என்ன கூறுகிறது, இதிகாச புராணங்கள் என்ன கூறுகின்றன என்றுதான் உபன்யாசமே பண்ண சொல்லி தலைப்பு போட்டனர். இது சரியான இடம் இல்லையா அதை சொல்றதுக்கு? ஏன்னா உலகத்திலேயே சூரியன் முதலில் உதிக்கும் இடம். அப்படி எனக்கு தோணினதெல்லாம் கீதையிலிருந்து திவிசூரிய சஹசிரஸ்ய பவே யுகபதுத்திதா, 1000 சூரியர்கள் ஒரு சேர உதித்தால் அப்ப இரவே தெரியாது. கண்ணன் தன்னுடைய சக்கராயுதத்தால மறைத்தார் என்றால் அப்ப 20 நிமிஷத்துக்கு மறைச்சிருக்கார். இது இப்ப 20 நிமிஷம் தான் சூரியனை இருந்ததுன்னு கேள்விப்படுறோம். சட்டன்னு சூரியோதயம் நடக்கிறது, சூரிய அஸ்தமனம் நடந்துடுறது. இது எல்லாம் ஓரளவு இதிகாசங்களில், புராணங்களில் விளக்கப்பட்டுள்ளன. இப்ப பாகவத புராணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் எப்படி துருவ நட்சத்திரம் இருக்கு, சிம்சுமார சக்கரம் எங்க உள்ளது, அது எந்த கயத்தால கட்டப்பட்டிருக்கு, சூரியனுடைய தேரின் நுகத்தடி ஒண்ணுக்கொன்னு சமமா இருக்காது. ஒரு நுகத்தடி நீளமா இருக்கும், ஒண்ணு கம்மியா இருக்கும். அப்படி இருக்கிறதுனாலே சூரியன் நீள்வட்ட பாதையில் தான் பிரயாணிப்பார். அதனாலதான் நமக்கு சில நாள் பகல் நீளமாறுது, அதே மாதிரி இரவு பொழுது குறையிறது, இல்ல இரவு நீளமாறுது பகல் குறையிறது. இதெல்லாம் அந்த சூரியனுடைய தேரின் நுகத்தடி நீள்வட்டத்தில் இருக்கிறதுனாலே. அதே மாதிரி கீழேந்து மேல் லோகத்துக்கு எவ்வளவு தூரம், கீழ்லோகத்துக்கு எவ்வளவு தூரம், சூரியனுடைய பாதை வடக்க பாதை என்ன, தெற்க பாதை என்ன, நடுவுல என்ன, அவருடைய ஒரு பாதையில் 3 நட்சத்திரங்கள், 9 3 27 நட்சத்திரம். ஒவ்வொரு ராசிக்குள்ளும் சூரியன் என்னைக்கு நுழைகிறாரோ அதுதான் புது மாசப்பிறப்பு. ஒரு வருஷத்துக்குள் 12 ராசிக்குள் சுற்றி வருகிறார். சந்திரன் ஒரே மாசத்துக்குள் 12 ராசிக்குள் நுழைந்து விட்டு வந்து விடுவார். இந்த விஷயம் எல்லாம் பாகவதத்தில் இருக்கு. இந்த பக்கத்துல வந்தோம்னால் இப்ப நம்ம பாரத தேசம்ங்கிறது டிராபிக்கல் கிளைமேட். அதனால இதை போல சூரியனுடைய மாறுதெல்லாம் நம்ம ரொம்ப பாக்குறது இல்லை. ஆனா இது சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு, அங்கெல்லாம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்குன்னால் அப்ப இந்த இடத்துல எல்லாம் இந்த வித்தியாசங்கள் நிறைய தெரியுது. இது இப்படி உலகத்துல ஒரு பக்கம் இருக்கிறச்சே, என்றோ ரிஷிகள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா அதை பத்தி எல்லாம் எதனாலேன்னு அரைசி ஆராய்ந்து விளக்கி உள்ளனர். அப்போ நம்முடைய வேதாந்தத்துக்கு பிரம்ம ஜானம், ஆத்ம ஜானம், மோட்சம் போறது அதை பத்தி மட்டும் சொல்லல, அதுதான் குறிக்கோள். ஆனா அதோட கூட இப்ப நம்ம தற்காத்து கொள்ளணும்னால் தனுர்வேதத்தை பத்தி சொல்றது, வானசாஸ்திரத்தை பத்தி சொல்லணும்னால் அதுக்கு ஜோதிஷ சாஸ்திரம் இருக்கு. அதே மாதிரி எக்கானமி, பொருளாதாரத்தை சொல்லணும்னா அர்த்த சாஸ்திரம் இருக்கு. பாட்டு நாட்டியம் அதெல்லாம் சொல்லணும்னா காந்தர்வ வேதம் இருக்கு. அதே மாதிரி நம்ம மருந்தை பத்தி சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு ஆயுர்வேதம் இருக்கு. இப்படி ஒண்ணு பலதாக இருக்கும் இல்லையா? இது எல்லாம் சேர்ந்தது தானே தர்மசாஸ்திரம், இது சேர்ந்தது தானே வேதங்கள். அதனால நம்ம பண்டைய காலத்துக்கும் சரி, இப்ப இந்த நாடுகள்ல நடக்கிற ஆச்சரியத்துக்கும் சரி, எவ்வளவு நெருக்கம் இருக்கு, எவ்வளவு நன்னா புரிஞ்சுக்கலாங்கிறத சின்ன பசங்கள்ல இருந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவ சயின்ஸ் எல்லாம் நிறைய படிச்சுட்டு வந்துடுறா. நேர உலகத்துல எல்லாமே இருக்கு, எத்தனையோ வினோதங்கள், எத்தனையோ ஆச்சரியங்கள். அதெல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி இத போல எவ்வளவு இருக்கு அதை படிச்சு பாருங்க. அந்த நாள்லயே ஒரு ஆரியபட்டரோ மற்ற பேரோ வராகமிகிரர்லாம் எவ்வளவு சொல்லியிருக்கா, துல்லியமா கிரகணங்களை கணிச்சு வச்சிருக்கா, எந்தெந்த இடத்துல எப்பப்படி சூரியோதயம் இருக்குன்னு சொல்றார்கள். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்து நம்ம பண்டைய சாஸ்திரத்தை பத்தி நாமே பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும். கண்டிப்பா செய்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.